இன்னைக்கு ஒன் பாட் ரசம் ரைஸ் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் வடகம் பொரிச்சிருந்தேன். எனக்கெல்லாம் தினத்துக்கும் ரச சாதம் கொடுத்தா கூட சலிக்காமல் சாப்பிடுவேன். அவ்வளோ ஒரு ரச வெறியினாலாம். ஸோ இந்த சிம்பிளான ஒன் பாட் ரசம் சாதம் சாப்பிடும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் பாருங்க. வாவ், அது சொல்ல முடியாது. சரி வாங்க, ரொம்ப சிம்பிளான இந்த ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் அரிசிக்கு சும்மா 2 ஸ்பூன் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். யூஸ்வலாக இந்த ரசம் சாதத்துக்கு நான் இந்த புரோக்கன் ரைஸ், அதாவது குருணை அரிசி யூஸ் பண்ணுவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி நோ ப்ராப்ளம். இதை ஊற போட்டு சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இது கூட ஒரு தக்காளி, கொஞ்சமாக கரைச்சி வச்ச புளி தண்ணி, கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, ரசப்பொடி ப்ளஸ் நான் சாம்பார் பொடியும் ஆட் பண்ணுவேன். அது ஆப்ஷனல் தான். சாம்பார் பொடி வேண்டாட்டி அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, யூஸ்வலாக ஒரு டம்ளர் அரிசிக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு 5 டம்ளர் தண்ணி வச்சு இந்த மாதிரி நல்லா லூஸாக குக் பண்ணிக்கோங்க. ஒரு விசில் எக்ஸ்ட்ரா கூட விட்டுக்கோங்க. ஃபைனலி இதுக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து அவனோட மண்டையிலே டாயிங்னு கொட்டி தேவையான அளவு கொத்தமல்லி தலையும் தூவி கலந்து விட்டுட்டிங்கன்னா சூப்பரான ஒன் பாட் ரசம் ரைஸ் ரெடி. இன்கேஸ் இவன் கட்டி ஆயிட்டான் அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க.